யாருன்னா குழந்தை பத்துக்கு தெரியுமா? குழந்தை பத்துக்கு தெரியுமா? குழந்தை பொறுப்பு பார்க்க தெரியுமான்னு கேட்டேன். போன திங்காம 1 லட்சம். 1 லட்சத்துக்கு சுத்திருக்கு நாயாகுது. சொல்லு. 1 லட்சம் சும்மா வருது. கஷ்டம் பாருங்க நாயாக்குறா. நான் போய் கூட்டிட்டு வரேன். புறப்படு. ஐயோ நான் என்ன செய்வேன்? என் அடிவயிறு நோகுதமா? அது தாண்டா கோயில பொறுத்துக்குதியா பையா எனக்கு கண்ணும் தெரியல கண்ணும் தெரியல சா வேண்டியதாடி செவுடா முண்டா எங்க தாலி ஆறங்கற பையா இருடா பாத்து சொல்றேன் கண்ணு தெரியல உனக்கு எப்படி பாப்ப நீ இருடா பையா சொல்லு பையா ரொம்ப கடியமா இருந்தா பிள்ளைன்னு சொல்லுவேன் ரொம்ப கடியமா இருந்தா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவேன் ஆமா ஏய் எதுவுமே இல்லாம தரவட்டுமா இருந்தா பிள்ளைன்னு சொல்லுவேன் சிமெண்ட் தர வேறி மயன் இருந்தா பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவேன் ஆமாண்டா சரி என்ன போகுது பார்த்து சொல்லு இருடா பாக்குறேன்டா அழகான பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குடா அம்மா என்ன குட்டி போட்டுக்குது ஏய் பொம்பளை கொஞ்சம் போந்துக்குதுடா சொல்லுமா அது மட்டும் இல்லடா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதடா என்னம்மா நீ சாவ போறியா பையா
இளவரசம்மா ஏய். இந்த அழகான பெண் பிள்ளை பெற்ற விடனே ஏய். உயிரையே விட்டுட்டாங்கடா. மச்சான், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இன்னைக்கு பிரசவம் பாக்குறமே ஏய். அம்மா நான் சாவச்சுக்கிறா ஒரு ஆக்சிடென்ட். யார்கிட்ட சொன்னோம்? உள்ள போட்டு போலாம். என்னுடைய மனைவி சும்மா பிரசவம் ஆக வேண்டும் என்று வாழ்ந்தால் மூதாட்டி கொண்டு வர சொன்னேன். சற்றே காணவில்லையே. மாதவி ஐயா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தி. ஆமாங்க. என்னடா ஆச்சு? ஐயா, என்னுடைய மனைவிக்கு ஏய், சும்மா பிரசவம் ஆகிவிடுதா? ஆச்சு. உங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்து விட்டது. பெண் குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் ஒன்று ஐயா, இந்த குழந்தை பிறந்த நேரம் நம்ம அம்மா இறந்து விட்டாங்க ஐயா. நம்ம அம்மா இறந்து விட்டாங்க ஐயா. பெறாமல் பெற்றெடுத்த செல்வத்தை பெற்று தனிமனே என்னுடைய மனதோடு ஆசை வைத்திருந்தேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாறிவிட்டது. ஒரே ஒரு மகள் ஒன்பத்த மகள் எளிய மகளை பெற்று கொடுத்து விட்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலக சேர்த்து விட்டாயே. கண்ணே, கண்ணே. ஒரு கண்ணீராது இறை புரிந்து யார் மாற்றம் தேடி செய்வதே முறை. பொன்னாடு நமக்களித்த பொற்குமி போல வாழ்வு நினைத்தேனே. என் ஆசை எல்லாம் மண்கொண்டையாக போய்விட்டதே. கண்ணே, மண்கொண்டையாக போய்விட்டதே. ஒரு மணிக்கு மணிக்கு என்ற உயிர் மூச்சு உள்ளடக்கி அரமணப்பட்டது அயில் வாங்கியதும் நிரப்படப்பதில்லை எனக்கு. திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசை மாறி போகாதே. திசை மாறி போகாதே. செய்த விடையிருக்க தெய்வத்தோடு வந்த கால் எழுத வருமா எழுதிய வந்தபடி தாம் காத்ததை விடையை இந்த பாய் தான் அனுபவிக்க வேண்டுமா இருக்கிறாரு. இது வாழ்க்கை என்னும் ஓடும்
உண்டாகும் வாழ்க்கையெனும் ஓடம் கடங்குகின்ற பாடம் மாறிடரில் மனதிடிலி மறக்க ஒன்றா வேறும் வாழ்க்கையெனும் ஓடும். அவள் பெற்றெடுத்த பிள்ளையை என்னை விட்டு பிரிந்து விட்டாயே. நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு வீடு என்று இருந்தால் விளக்கேற்றி வைத்தால் தான் அந்த வீட்டுக்கு மரியாதை. அந்த விளக்கு அழிந்து விட்டால் அந்த வீட்டுக்கு பெயர் குட்டி ஷவர். என்னை இப்படி பண்ணிவிட்டு சென்று விட்டாயே இந்திராணி. நாட்டுக்கு வந்து பார்த்தால் தாய் தந்தை இதுவரையும் காணவில்லை. ஓடி வந்து பிள்ளை வருவார் என்று அழைப்பு கொண்டு பார்த்து பார்த்தால்